குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10/11/2025 நவம்பர் மாதம் திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி. என்னைக்கு ஐப்பசி கார்த்திகை 1 பிறக்குதுன்னா திங்கட்கிழமை பிறக்குது. கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை பிறக்குது. இன்னைக்கு திங்கள். வருகின்ற திங்கட்கிழமை கார்த்திகை 1ஆம் தேதி பிறக்குது. கார்த்திகை பிறந்துட்டாலே எல்லாருமே ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டுக்குவாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி திங்கட்கிழமை பிறக்குது. 17/11/2025 அன்னைக்கு பிரதோஷமும் திங்கட்கிழமை கார்த்திகை 1 எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க. உங்கள் வீட்லையும் மாலை போடுவாங்க. யாரா என்ன சொல்லுங்க. ஓகே. பஞ்சமி திதி காலைல 8:30 வரைக்கும். புனர்பூச நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் தேய்பிரை சஷ்டி விரதம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய நாள். அதே மாதிரி இன்னைக்கு சுப முகூர்த்த நாள். சஷ்டி விரதம். மாயவரம் ஸ்ரீ கௌரி மாபூரநாதர் கற்பக விருட்ச வாகனத்தில் இரவு காமதேனு வாகனத்திலும் புறப்பாடு. சுப முகூர்த்த நாள். இன்றைய சூரிய உதயம் 6:10. துலா நாளிகை 1:10. திதி சஷ்டி திதி. இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் ஒன்றும் இல்லை. கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் ஒன்றும் இல்லை. துலாத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. அழிவுக்கு காரணம் அகந்தை, மேன்மைக்கு வழியோடுவது பணிவு தாழ்மை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 7:30 to 8:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. இன்னைக்கு திங்கட்கிழமை, அதாவது சந்திர பகவானுக்குரிய ஒரு நாள். சந்திராசிரமம் அனுச நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன். மேஷம் ஆக்கம், ரிஷபம் அச்சம், மிதுனம் ஓய்வு, கடகம் புகழ், சிம்மம் பாசம், கன்னி ஊக்கம், துலாம் தனம், விருச்சிகம் நலம், தனுசு பக்தி, மகரம் போட்டி, கும்பம் தெளிவு, மீனம் லாபம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். இன்னைக்கு மகரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். மற்றது எல்லாமே நல்லா இருக்கு. நாளைய விசேஷம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. துன்பத்தை அழிக்க தூய்மையான வாழ்வு வாழுங்கள். துன்பத்தை அழிக்கணும்னா தூய்மையான வாழ்வு வாழுங்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தீங்கள், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். 24 திங்கட்கிழமை. விவாகம், சஷ்டி விரதம், தன்வந்திரி சித்தர் ஜெயந்தி. நாளைக்கு சாவித்திர கல்பாதி. விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை 1. கார்த்திகை மாத கிருஷ்ண துவாதசி என்று அனுஷ்டிக்கமும். கார்த்திகை 1ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரதோஷம், யமதீபம், முடவன் முழுக்கு. அதாவது ஐப்பசி மாதம் முழுவதுமே காவிரியில் நீராடினாக்கா துலாஸ்தானம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நமது அத்தனை பாவங்களும் தீரும் அப்படின்னு. அப்போ முடவன் முழுக்க அந்த 17ஆம் தேதி கார்த்திகை 1 அந்த நாள் வரைக்கும் இருக்குது.
அந்த நாள் வரைக்கும் காவேரியில் போய் ஒரு தடவை நீங்கள் முழுக்கு போடுங்க. எது எங்கெங்கன்னாக்கா பவானிக்கு ஒரு தடவை, ஸ்ரீரங்கம், கும்பகோணம், காவிரி எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கே எல்லாம் குளிப்பது மிக மிக சிறப்பு. காவிரி நதியிலே குளிக்கின்ற போது நமது பாவங்கள் அத்தனையும் தீரும். அது காவிரி நதி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற இடத்துலேருந்து நீங்கள் காவிரி நதி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நினச்சிங்கனாவே வீட்டிலையே அந்த காவிரி இதை நினச்சி தாயாரை நினைத்து நம்ம வழிபாடு பண்ணாலே போதும். அதாவது நதிகள் எல்லாம் போய் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போய் நீராடி எங்கக்கிட்ட பாவத்தை கழிக்கிறாங்க, நாங்கள் எங்கே நீ காவிரியில் நீராடினாலே அன்றைக்கு அத்தனை பாவங்களும் போகுங்கிறது அத்தனை நதிகளுக்கும் ஒரு இது. எல்லா சுவாமிக்குமே எல்லா நதிகளையும் கொண்டு காவிரியை வச்சு சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அந்த துலாஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே காவிரியில் குளிக்கிறது. அப்படி இல்லைங்கிறவங்க பட்சத்தில் நீங்கள் முடவன் முழுக்கு கார்த்திகை 1 வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். காலையில் நாம் இதை பற்றி ஜோதிட நிலையம், ஜோதி இதை பற்றி நாம் போட்டிருந்தோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே ஒரு இருளை நீக்கி ஒரு ஜோதியை கொடுப்பது ஜோதிடம். அது வேதத்தின் 3வது கண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஆன்மீகத்தோடையும் தெய்வத்தோடையும் ஒன்றி இருக்கிறது அந்த ஜாதகம். ராகு கேது நவகிரகங்களை பற்றி அந்த தெய்வமே வழிவகுத்து கொடுத்துருக்கிறது அந்த இதுதான். அதனால் பொழுதுக்கு பார்க்கணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். நியாயமானது நம்ம என்னமோ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு ஸ்கூல் சேர்த்து ஏதோ நல்ல விஷயங்கள் எதுக்காக இருந்தாலும் சரி, வீடு கிரக பிரவேசம், வீடு வாங்குறது, கல்யாணம், இதுக்கெல்லாம் ஜோதிடம் முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாகத்தான் இருக்கும் என்பது ஒரு ஆன்றோர்களோட வாக்கு. ஜோதிடத்தை பற்றி நாம் என்ன சொல்லுவது? ஆன்மீகமும் ஜோதிடம் இரு கண்கள். குழந்தை செல்வம் தரும் கோவில் வழிபாடு. குருவாயூருக்கு போனாக்கா குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒரு இது. ஜோதிக்கே ஜோதி வழிபாடு. செவ்வாய்க்கிழமை, அதாவது சந்திர பகவானுக்கு ஒரு நாள், அவரோட தானியம் நெல் இல்லாட்டினா அரிசி சாமி முன்னாடி வச்சு நீங்கள் ஒரு இது பண்ணுங்க. பசுவின் பெருமை. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் என்ற புண்ணிய ஸ்தோத்திரம் ஆரம்பமாகும்போதே ஸ்ரீமாதா என்றுதான் ஆரம்பமாகிறது. தாய் இல்லாமல் உலகமில்லை, பகவானால் பசுவை அடிக்கவோ விரட்டவோ கூடாது, பூஜிக்க வேண்டும். தேவி பாகவதம் அனைத்துலேயுமே நம்ம பசுவை 33 முதலில் பசுவை படைத்து அதன் உடம்பில் 14 உலகங்களையும் 33 தேவர்களையும் இருக்கச் செய்தான். அதில் முதலில் வந்தவர்கள் பிரம்ம சிருஷ்டி. முதலில் வந்தவர்கள் தர்மராஜாவும் காலதேவனும் முகத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் உடலெங்கும் குடியேறிய இவர்களில் ஸ்ரீ மகாலட்சுமியும் கங்கையும் தாமதமாக வந்தார்கள். இவர்களுக்கு இடமில்லை, ஏதாவது இடம் கொடுக்கும்படி வேண்டினார்கள்.
பசுவும் நீங்கள் விரும்பினால் சாணம் கோமியமாக இரண்டிலும் இருக்கலாம், வேறு இடமில்லை என்றது. மகாலட்சுமி கங்கையும் சந்தோஷப்பட்டு அந்த இடத்தில் வாசம் செய்ய ஆரம்பித்தார். அதனால்தான் இன்றைக்கும் பசுவின் பின்புறத்தில் லட்சுமியும் கங்கையும் இருப்பதாக சாஸ்திரம் கூறுகின்றது. பசுவின் பின்புறம் பூஜை செய்கிறார்கள். பசுவின் சாணமும் கோமியமும் சகல பாவங்களையும் போக்கி லட்சுமி கடாட்சகம் அளிக்கும் என்பார்கள். கோவை லட்சுமியாக பாவித்து வேதாத்திய ஸ்ரீ சூக்தத்தில் ஸ்ரீ ஸ்ரப்பை நமக என்னும் மந்திரம் சொல்லி ஆவாகனாதி தூபதீப நைவேத்தியம் முதலியவைகளுடன் ஸ்ரீகிருஷ்ண பூஜை மற்றும் பிரம்ம பூஜை நடக்கின்றது. இந்திராணியுடன் பூஜை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கோபூஜை செய்ய வேண்டும். கோதானம் வேதத்தையும் சம்ரக்ஷணம் வேத சம்ரக்ஷணம், அதாவது நாம் அதை காப்பாற்றினால் அது நம்மை காப்பாற்றும் என்பது ஒரு நியதியான சொல்லே, நியாயமான சொல்லே இருக்கின்றது. அதனால கௌரி பஞ்சாங்கத்திலே எத்தனை வகையான இருக்கு. அதனால வழிபாடு நல்லது. விஷ்ணு ஆலய வழிபாடு செங்காலிபுரம் சரணாகதி என்றும் சரணாகதி யதிராஜன். சனி திசையிலும் 7.5 ஆண்டு சனியிலும் துன்பம் விலக கருப்பு பசுவிற்கு சனிக்கிழமைகளில் காலையில் அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். இதனால் துன்பம் விலகும். நமது தேசத்தில் திருவிளக்கை தேவியாக வழிபடுவது நம்ம ரொம்ப காலங்காலம் தொட்டே இருக்கிறது. ஆகையினால் விளக்கேற்றுவதில் விளக்கில் லட்சுமி வாசம் செய்கின்றால் விளக்கு ஏற்றுகின்ற பொழுது வீட்டினுடைய இருள் எப்படி நீங்குகின்றதோ நமது வாழ்விலும் இருள் நீக்கி ஒளியை கொடுப்பார் மகாலட்சுமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக